ஆன்றாம்பட்டி மாரியம்மன் மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மிக சிறப்பான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து அழைத்து பெருமை சேர்த்திருக்கிற விழா குழுவை சார்ந்த பெரியோர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா என்கிற இந்த தலைப்பிற்கு நிறைவாக ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குவதற்குரிய வாழ்த்துதலுக்குரிய நடுவர் அன்பு தம்பி பழனி அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நன்றி. இரு அணியை சார்ந்த பெருமக்களுக்கும் இந்த பட்டிமன்றத்திற்கு இசை கூட்டி சிறப்பு செய்திருக்கிற இசைவாணர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி, நடுவர் அவர்களே, யோகதர்ஷினி பொண்ணு என்னுடைய மகள் தான், நல்லா பேசுனுச்சு, அது சிறப்பாக பேசுது. ஆனால் சரியான வம்பல் தூட்டு போயிருக்கு. வம்பல் தூட்டுருக்கு. அது வம்பளத்தோட நான் என்ன சொல்ல வரேன், ஒரு குடும்பத்தில் எங்க அம்மாவும் இருக்கு, என் பொண்டாட்டியோட அம்மாவும் இருக்கு. என் அம்மா இருக்கு, என் பொண்டாட்டியோட அம்மாவும் இருக்காங்க, மாமியார் இருக்காங்க. அப்படி சொல்லக்கூடாது. அவங்க அம்மா இருக்காங்க, எங்க அம்மாவும் இருக்காங்க. சரி. இப்போ எனக்கு கல்யாணம் ஆனிச்சுல. ஆமா. என் மாமியா என் வீட்டுக்கு வந்துட்டா, எங்க அம்மா என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டா. உங்க அம்மா உங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க. கலப்பி விடுறதுதான் முதல் வேலை. வாழ்க்கைங்கிறது ஒரு மகிழ்ச்சியான இடமா இருக்காங்கிறது தான் இப்போ நம்முடைய கேள்வி. ஆனால் அதை பாப்பா என்ன சொல்லுது, அது எங்க அண்ணன் மஞ்சுநாத் அண்ணன் மிக அழகா சொல்லிட்டு போனாரு. கடுமையா விளாச்சி தள்ளிட்டு போயிருக்காரு. அதை செய்தா இதை செய்தா. ஒரு பெண்கள், நீங்க ஒன்று நான் வச்சுக்கோங்க, தன்னுடைய தாயை போலவே தன் கணவனுடைய தாயையும் என்றைக்கு அவர்கள் நினைக்கிறார்களோ, தாயாக மதிக்கிறார்களோ, மாமியாரா இல்லாம தாயாக என்னைக்கு நினைக்கிறார்களோ, அன்றைக்கு தான் அந்த குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷம். அது வரைக்கும் வம்புதான். அப்ப என் குடும்பத்தை எடுத்துக்கங்க. என் குடும்பம் பெரிய குடும்பம். அப்படியா? எவ்வளவு, எத்தனை பேர்? 1.5 கிலோமீட்டர் இல்ல, நிறைய குழந்தைகளுக்கு குடும்பம். எங்க அப்பா எங்க அம்மாவை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாரு. லவ் பண்ணி? ஆமா சார். தினமும் இட்லி கடைக்கு இட்லி சாப்பிட போயிருக்காரு. எங்க அம்மாவை பெத்தவ இட்லி கடை வச்சிருந்தா. இவர் தினமும் இட்லி சாப்பிட போனவரு சட்னி நல்லா இருக்குன்னு சொல்லி எங்க அம்மாவை லவ் பண்ணிட்டாரு. சட்னிக்காக? ஆமா, அது உரப்பு சட்னி. உரப்பு சட்னி. எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா பேரு சுப்பிரமணியன். சரி. எங்க அம்மா பேரு விசாலாச்சு. 2 பேரும் கல்யாணம் பண்ணி பெத்த குழந்தைங்க எத்தனை தெரியுங்களா? எத்தனை? 12 குழந்தைங்க. ஐயோ, 12 குழந்தை அந்த காலத்துல. 12 குழந்தைன்னா ஒரு ஈடு இட்லி இறக்குற மாதிரி. இட்லி இறக்குற மாதிரி. ஒரு ஈடு இட்லி இறக்குற மாதிரி இறக்கிருக்க. கடைசி இட்லி நான் தான் சார். நான் செருப்புக்கு சொல்ல சார், நடந்த கதையை சொல்றேன். 12 பேரும் ஆம்பளை குழந்தை. அதுல தாங்க சிறப்பு. அதுல ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா? 12 பேரும் அரசு உத்தியோகத்துல இருக்க. அதான் அதை விட சிறப்பு. ஆகா. அதுல அதிக ப்ரொஃபசர். ஆமா, அதுல ஒரு சிறப்பு, எங்க அப்பா பெத்தாரே தவிர என்ன தூக்குனதே கிடையாது. அப்படியா? ஆமா. ஏன்? ஏன்னா 62 வயசுல என்ன பெற்றிருக்காரு. காலத்துல நான் நினைவு தெரிஞ்சு கேட்டேன், 12 குழந்தைய பெத்தியப்பா எப்படின்னா, எனக்கு 12 முறை குளிர் ஜுரம் வந்துச்சு. குளிருக்கு போய் அடைஞ்சிருக்காரு சார். தூக்கவே இல்லை சார். தூக்கவே இல்லை? ஆமா சார். 62 வயசுல கை நடுக்கிட்டு இருக்கும் போது தூக்க முடியுமாங்க? தூக்கி ஒரு நாள் நைட்ல 12 மணிக்கு கீழே விட்டாரு. எங்க அண்ணனுக்கு அடிபட்டது மாதிரி எனக்கு இன்னமும் அடி. அப்படியா? ஆமா. அப்புறம் யாரும் உங்களை தூக்கி வளர்த்தது? எங்க 11 அண்ணங்க தாங்க. 11 அண்ணன். இவன் ஒரு 1 மணி நேரம் வச்சிருப்பான், அவன் 1 மணி நேரம் வச்சிருப்பான், அவன் ஒரு 3வது மாடிக்கு கண்ணு மாத்தி விடுற மாதிரி வச்சிருக்காங்க. அதுல இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா நடுவர்? எங்க பெரிய அண்ணன் தான் என்ன நெஞ்சிலேயே போட்டு வளர்த்தான். ஐயோ. நெஞ்சிலே போடுவான், முடியலன்னா பெஞ்சில போடுவான். நமக்கு 2 தான் தெரியும், ஒன்னு நெஞ்சு இல்லைன்னா பெஞ்சு. நல்ல வேலை சார். காரா முறுக்கு இத்த பெரிய காரா புந்திய வாங்கி மூக்குக்குள்ள வச்சு முழுதுறாங்க. அதுலயும் முடுறாங்க. 2 வேட்டை மோட்டையில வச்சு தடுறான் அவன் பாட்டுக்கு. ஆனா அதுல சிறப்பு என்ன தெரியுங்களாங்க, எங்க பெரிய அண்ணன் இருக்கான் பாருங்க, ஊராசியான. ஆமா. எங்க நான் தாய்ப்பால், நீங்க சொன்னீங்கல்ல தொடக்கத்துல பேசும்போதே, தாய்ப்பால் குடிச்சவன் யாரு, தாய்ப்பால் குடிக்காம யாரு அப்படின்னு.
ஆரன் அடிச்சா தெரியும்னு. ஆனா நான் தாய்ப்பாலே குடிக்காத ஆளுங்க. அப்படியா? ஆமா. ஏன் என்னாச்சு? ஆனா ஆரன் அடிச்சா நவுந்துருவேன். சரி, தாய்ப்பாலையும் குடிக்கிறீங்க. ஏன்னா 11 பேர் லபிட்டாங்க. அப்புறம் நான் எங்க குடிக்கிறது? நான் குடிக்கிற வேப்பிலையை தடை விட்டேன் அந்த காலத்துல. அதான் மருந்து. சீச்சி இது கசக்கும்னு இன்னைக்கு டாக்டர் போனாலும் சரிங்க, டாக்டர் சொல்லுவாரு கொடையினே உனக்கு எதிர்ப்பு சக்தி கம்மிம்பாரு. ஏன் சாப்பிடாததான், பால் சாப்பிடாது. ஆமா சார். அது எங்க அப்பா சார், இப்ப எங்க ஊர்ல சாகுற வரைக்கும் எங்க அப்பா தான் பிரசிடண்ட். ஆமா, மொத்தம் 500 ஓட்டு 390 ஓட்டு ஏன் விட்டு ஓட்டா இருக்க எவன் ஜெயிப்பான்? ஆனா கடைசி வருஷத்துல சாகுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஓட்டு கம்மியா போயிடுச்சு. ஏன் தடுமாறி எங்க குத்திட்டு வந்தாங்க? அவன் அங்கேயும் தடுமாறினா அங்கேயும் தடுமாறினா வாழ்க்கையில அவன் தடுமாறினா சாப்பிடல. அவன் தீனி திங்காத குடும்பம் சாரே குடும்பம். ஆமா, ஒரு புள்ளையா இருந்தா ஒரு கலந்து வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா 2 புள்ளையா இருந்தா ஒன்னா புட்டு கொடுக்கலாம். 12 குழந்தைக்கு எதை வாங்கி கொடுப்பான்? ₹1 பொரிய வாங்கி நிலவாசப்புல நின்று வீட்டுல தூவி விடுவான். அந்த பொரிய எடுக்கிறதுக்கு அந்த 11 பேர் பிறந்து. ஆனா எளிய கடைசி வரைக்கும் ஒரு பொரிய கூட போயிடுவாங்க. எங்க வீட்டுக்கு அட்ரஸ் வர வேணும்னு வச்சுக்கோங்க, எங்கேயும் தர வேண்டியது இல்ல. பொறி பொறுப்புல குடும்பம் ஏன்னா கரெக்டா கொண்டு வந்து விட்டுருவாங்க. இந்த ஊர் தான் சார் பொறி குடும்பம். போங்க சார். ஏன் பொறி ஆவரம் பண்ண இல்ல சார், பொரிய பொறுக்கிருக்க. ஆனா 12 குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கினா பாருங்க அந்த தாய். அவளுக்கு இணையா இந்த உலகத்துல எந்த இடமும் கிடையாது. அவ வளர்த்த வாழ்வு இருக்கு பாருங்க. அதான் எங்க அண்ணன் அந்த பாட்டை தொடர்ந்தார். அவர் அதான் சொன்னார் பாருங்க, யாரும் படிச்சதில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை, யாரும் படிச்சதில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டு மறிஞ்சதில்லை. யாரும் படிச்சதில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டு மறிஞ்சதில்லை. தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பி, தள்ளாத மலையனில் ஆடுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக, அன்பாலை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம், அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம், கருணை என வந்த உள்ளம் அன்னை என காத்த உள்ளம், அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காத்த உள்ளம், சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, ஒன்று பட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை, சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக, அன்பாலை இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக. அப்படி கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி அப்படி இருந்தாங்க. அவ்வளவு சந்தோஷம் சார். தாய்ப்பால் குடிக்கலைன்னு பேர் தானே தவிர சார், இன்னைய வரைக்கும் நான் பால் வாங்கிட்டு தான் கிடக்கேன். அப்படியா? அண்ணனாலும் பால் கேனோட வாங்கிட்டு கிடக்காரு. நான் பால் பாக்கெட் தப்பருங்க. இந்த வருஷம் பொங்கலுக்குங்க, பொங்கலுக்கு பொங்க கரெக்டா என் மச்சனை வந்துருவான் சார். 3 நாளைக்கு 3ஆம் நாள் சீர் கொடுக்கணும்ல, வந்துரும் சார். இந்த வருஷம் வந்தான், வந்த உடனே என் பொட்டாட்டி 12 ரூபா காசு கொடுத்து போய் பால் வாங்கிட்டு வாங்கன்ட்டான். நான் பாலும் சாப்பிடல, பால் வாங்கினேன். பாலுக்கு எனக்கு ராசியே கிடையாது சார், ராசியே கிடையாது. பால் வாங்க போயிட்டேன், வந்தேன், என் மச்சனை காணும். எங்கடி வந்தானே, அவன் போயிட்டான்ட்டான். எங்க போனா அவன் போயிட்டான். அடுத்த 3 நிமிஷத்துல வந்துட்டான் சார். குட்டியானையில ஒரு கரும்பு வாழைப்பழத்தை எதிர் வந்து இறக்குறான். சரி, கரும்பு வாழைப்பழம் இப்பதான் வந்தான், அதுக்குள்ள வந்து இறங்குறது. வீட்டுல போய் சட்டை பாக்கெட்ல வச்சு 5000 ரூபாய் பாக்குறேன். 5000த்துல 1000 ரூபாய் தான் இருக்கு, 4000 காணும். ஏன் வீட்டு காசிலே எனக்கு கரும்பு வாழைப்பழம் வருதுன்னா அதை சலிச்சுக்கிட்டு வாழ்றேன் பாரு, அப்பதான் பூந்தோட்டமா இருக்க தவிர போராட்டமான வாழ்க்கை. எங்க கல்லூரியில இப்ப நான் கல்லூரியில பேராசிரியர் எப்படி இருக்கு வாழ்க்கை? அந்த கதையை கேட்கறது எவன் பாடம் கேட்கிறான்? நாங்களா பாடம் நடத்திட்டு நாங்களா தான் வரோம்.
பாடம் நடத்துவாங்கிறேன். அவன் சொல்லி அவன் பாப்பங்கிறாங்க. அவன் சொல்லி அவன் அப்ப அவன் சொல்லியே பாப்பேன் சார். நீங்க உங்க சொல்லியே பாருங்க, நான் என் சொல்லியே பாக்குறாங்கிறான். அட்மிஷன்லாம் இப்போ போடுறீங்களா? எந்த அட்மிஷன்? நான் 12 பேர்ல நான் ஒரு ஆளு தம்பி. அந்த கதையை கேட்டீங்கன்னா வெக்க கடி. இந்த வருஷம் ஒருத்தர் வந்தாங்க. நான் 12 பேர்ல நான் ஒரு ஆளு. சரி. சனிக்கிழமை கரெக்டா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு பையன் முடியாண்டா அணக்கரையில இருந்து. சரி. ஐயா எனக்கு ஒரு சீட்டுன்னா. சரி 3 சீட்டாது முடியாது. எனக்கு ஒரு சீட்டு, 7 ஒரு கிழமைக்கு ஒரு சீட்டுங்கிற. போயிட்டு திங்கக்கிழமை தான் எல்லாம் அத்தாச்சியோட. எங்க ஊர்ல அத்தாச்சிய அண்ணன் பொண்டாச்சி எல்லாம் அத்தாச்சிப்பாங்க. நான் யதார்த்தமா சொல்லியிருந்தேன். அத்தாச்சின்னா அந்த சர்டிபிகேட்ல இருக்குல்ல, அதை நினைச்சு எல்லா அத்தாச்சியோட வராங்க. அவ்வளவு தூரம் போன திரும்பி எல்லா அத்தாச்சியோடைங்கிறாங்க. கோபம் வருமா வராது? இப்பதான் சொன்னேன். காலையில இருந்து இந்த அத்தாச்சி கதையா கிடக்கு. இப்ப வந்து அத்தாச்சி அகப்ப திங்கக்கிழமை காலையில எல்லா அத்தாச்சியோட வாடான்னு போயிட்டான் தம்பி. போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 to 6 ராவு காலத்துல ஒரு போன் வருது. அவன் போனு தான். அவன் பேர் சுந்தரேசா. எல்லா சுந்தரேசான்னு எல்லா அத்தாச்சோடைங்களான்னா. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அதை தான் சொன்னேன். இப்ப நான் சொல்லிட்டேன். இல்லைங்க ஐயா, ஒரு அத்தாச்சி மெடிக்கல்ல இருக்குங்களேன்னா. மெடிக்கல்ல இருந்தாலும் விட்டுறாத ஐயா, போன வச்சிடாதீங்க. ஏன்னா என்ன, ஒரு அத்தாச்சி ரொம்ப கசங்கி இருக்குங்களே. பாரு, கசங்கினாலும் சரி மடங்கினாலும் சரி எங்களுக்கு மடங்குறத பத்தியோ கசங்கினத பத்தியோ மனம் முறிஞ்சத பத்தியோ எங்களுக்கு கவலை கிடையாது. ஏதாவது இருக்கணும் கொண்டா. சரி, ஏதாவது இருந்தா சரி தாங்க சார். மறுநாள் காலையில 9:30 மணிக்கு 2 குட்டி யானையில 39 பொம்பளைங்களை கொண்டு வந்து இறக்குறாங்க சார். அதுல ஒரு கிழமையை இப்படி தூக்கிட்டு அதான் மெடிக்கலா? அது மெடிக்கல் இல்ல, அதுதான் ரொம்ப கசங்க. அதுல ஒருத்தன் சொன்னா பின்னாடியே ஏற்கனவே கசங்கி இருக்கு, நீ பத்திரமா. என்னடா அப்படின்னா, இதான் சார் எங்க வீட்டுக்கு முத வந்த அத்தாச்சு. அவன் அண்ணன் போட்டாட்டியாங்க. இத வச்சு அதுல எங்களுக்கு இன்னொரு பேராச்சா சொன்னாரு, நான் கண்ணாடி எடுத்துட்டு வரலங்க, அது சரிபார்க்க முடியாதுன்னு போயிட்டார். என்னன்னா, இவ்வளவு சிக்கல்லி சார் நாங்க பாடம் நடத்திட்டு வர்றோம். வாழ்க்கை வெளியிலையும் போராட்டம், உள்ளேயும் போராட்டம். சரி, வாழ்க்கை எப்படி இருக்கு? வாழ்க்கையாங்க அதே கும்பகோணத்துல இருந்து நன்னிலம் போற பஸ்ல என் மாமா கண்டக்டா இருக்கான். சரி. அவன் பேர் சின்னசாமி. சரி. நான் ஒரு வாரமா நான் அந்த பஸ் கண்டக்டா போக மாட்டேன், ஏதாவது மாத்தி வேற பக்கம் விடுங்கிறான். ஏன் மினிஸ்டர் பார்த்து அனுப்பிச்சு விடுங்க. ஏன் என்ன, நான் போக மாட்டேன். என்னங்கிறேன், அந்த ஊர்ல வாழ்க்கைன்னு ஒரு ஊர் இருக்கான். ஆமா சார், முந்தானத்து 85 வயசு கிளவி அந்த பஸ்ல ஏறி என் மாமன் கண்டக்டர் அவனுக்கிட்ட ஒரு 1.5 ரூபா காசு கொடுத்து எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுன்னு இருக்கா. ஏற்கனவே 10 லட்சம் செலவு. இது 1.5 ரூபாய்க்கெல்லாம் அதுல இன்னொரு கிளவி சொல்லியிருக்கா, எனக்கு 2 மாதம். வாழ்க்கை எவ்வளவு போராட்டத்துல கிடக்கு மஞ்சநாதன். அண்ணன் தாங்க கரெக்டா சொன்னாரு. எவ்வளவு அழகான விஷத்தையும் நம்பலாம், கொல்லவர் வேங்கை புலியையும் நம்பலாம், கொல்லர் வேடர் மரவரை நம்பலாம், ஆற்றையும் நம்பலாம், பெரும் காற்றையும் நம்பலாம், காலனார் வெடு தூதரை நம்பலாம், சேலை கட்டிய மாதரை நம்பினால் தெருவில் நின்று துப்பு போட்டு போறான்னு 3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆளு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதனாலதான் என்னால சொன்னா பொம்பளைங்களுக்காகவே கால் பாட்டு போனாங்க. கண்ணால் பேசும் பயகம் முன்னே நில்லாதே, நீ காணாததை கண்டே நின்று கொள்ளாதே. கண்ணால் பேசும் பயகம் முன்னே நில்லாதே, நீ காணாததை கண்டே நின்று கொள்ளாதே. இந்த அண்ணன் சொல்லும் அமுத வார்த்தை சொல்லாதே, இந்த அண்ணன் சொல்லும் அமுத வார்த்தை சொல்லாதே. நம்ம அப்பா பாட்ட பேரை கெடுத்து கொள்ளாதே கொள்ளாதே. புருஷன் வீடு வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகளை சொல்லுற கேளு முன்னே. ஆகவே அண்ணே. ஆகவே இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு. காலத்தின் அருமை கருதி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க்கை என்பது போராட்டமே, பூந்தோட்டம் அல்ல. நன்றி, வணக்கம். அருமை அருமை. ஒரு யதார்த்தமான மனிதன். உண்மையாக சொல்லப்போனால் ஒரு பழம்பெரும் பேராசிரியர், கிட்டத்தட்ட ஒரு 1,80,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்க முடியாது. எல்லாருக்கும் வரமாட்டார்.
உண்மையாக சொல்கிறேன், எல்லா நிகழ்ச்சிக்கும் வரமாட்டார். நம் மீது கொண்ட அன்பின் காரணமாக இந்த ஊருக்கு வந்திருக்காரு. அது பெரிய சந்தோஷமான விஷயம். அந்த அன்புக்காக தான் வர்றாரு. அது எனக்கு நல்லா தெரியும். போதுண்டா தம்பி, நாங்கள்லாம் போன காலம் போதும் அப்படின்பார். கேட்டால் 10,000 மேடை தாராளமாக ஏறிப்பார். அதில் எந்த டவுட்டும் இல்லை. இன்னும் பேச விட்டு நீங்கள் சிரிச்சிட்டே இருப்பீங்க. அவ்வளோ கலகலன்னு சிரிப்பீங்க. அவ்வளோ செய்தி உள்ளே இருக்குது. எல்லாம் அவருக்கு இல்லை, இதில் பொய்யே இல்லை, உண்மையாகவே 12 பேர் தான் அவங்க அரசு உத்தியோகத்தில் தான் இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. பொறி அள்ளி போட்டு விட்ருக்காங்களாம். பொறிக்க குடும்பம் வச்சு பாருங்க. அவ்வளோ இயல்பான மனிதர், இயல்பான நகைச்சுவை, இயல்பான வாழ்க்கை. ரொம்ப அழகாக போராட்டத்துக்கு இதுக்கு மேலே விளக்கத்தை யாராலும் சொல்ல முடியாது. உடனடியாக நிகழ்ச்சிக்கு களத்துக்கு வருகிறார் மணப்பாறை லலிதா அவர்கள். பூந்தோட்டமேன்னு பேச வராங்க.